ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, 5 பச்சை மிளகா, ஆஃப் லெமன் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 kg சிக்கன் எடுத்துக்கலாம். சைட்லேயே 65 மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டாச்சு. கடாயை காய வச்சாச்சு. பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணோம்னா நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பிரியாணிக்கு நல்லா நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். 1 கை புதினா நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபுட்லையுமே நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நமக்கு காரத்துக்கு தகுந்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச ஸ்பெஷல் பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ளேவர் பிரியாணி கொடுக்கறதே. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கர்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும்னா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இறங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு 2 கப் தண்ணி அளவு நம்ம வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பிரியாணி ரெடி. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தான்.